கடகம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்க. இந்த குணத்துல இருக்கலாம், இவங்களை வச்சு இந்த குணத்தை பார்த்தாலே இது கடகராசின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத சொல்லுங்க. கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே அம்மா மேலே அதிக பாசம் இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. யாரெல்லாம் அம்மா பிள்ளையா இருக்கிறாங்களோ மேக்ஸிமம் பார்க்குறப்ப அவங்க கடகராசிக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நெப்டினோட கன்ஜெக்ட் ஆகிருக்கிறதுனால இவங்க எதிர்பார்க்காத யுரேனஸ்னால ரொம்ப அதிகமான ஃபினான்ஷியல் கிரெடிபிலிட்டிஸ் வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முக்கியமான ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, எந்திரிச்ச உடனே குளிச்சிடுறது இவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அந்த நாளே சோம்பேறித்தனமாக தான் போகும். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அதில் சின்ன சில பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கணவன் மனைவிக்கான அந்யூன்யம் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது கடக்கிறதுக்கு இருக்குது. இங்கே மார்க்கெட்டோடைய அனாலிசிஸே பார்க்குறப்ப ஜூன் வரைக்கும் ஒரு வாலட்டைல் அனாலிசிஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் வாங்குறப்போ எஃப்எம்சிஜி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் இந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வாய்ப்பு வருது, அதனால் உங்களுக்கு பணம் வருதுன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தபுற இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. கடகராசி நேயர்களுங்க இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் சார். கடகம் அப்படின்னாலே ஒரு குணம் சொல்லுவாங்க. இந்த குணத்துல இருக்கலாம், இவங்களை வச்சு இந்த குணத்தை பார்த்தாலே இது கடகராசின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. ஸோ அது எப்படிப்பட்ட குணம் அப்படிங்கிறத சொல்லுங்க சார். கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையிலேயே அம்மா மேலே அதிக பாசம் இருக்கக்கூடிய ராசி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி. யாரெல்லாம் அம்மா பிள்ளையா இருக்கிறாங்களோ மேக்ஸிமம் பார்க்குறப்ப அவங்க கடகராசிக்காரங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுமாதிரி சுத்தம் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு இடத்துல ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா அது கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புது துணி மாற்றக்கூடிய ஆட்களும் இந்த கடகராசிக்காரங்க தான். அதாவது ஒரு தடவை போட்டாச்சு லைட்டாக வேர்வையாக இருக்குது அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக கண்டினியூ பண்ணணும்னு கூட யோசிக்க மாட்டாங்க. கழட்டி போட்டாங்கன்னா திருப்பி ஒரு வேறு ட்ரெஸ்ஸை தான் மாற்றணும் அப்படின்னு யோசிக்கிறது கடகம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கிட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறது கடகராசி. அடுத்தவங்க இவ்வளோ சரியாக இருக்கணும் அப்படின்னு துல்லியமாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது கடகராசிக்காரங்க இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் கடகராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னா பார்ட்னரோட ரொம்ப எமோஷ்னலி அட்டாச்சாக இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். செலினோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல் லவர்ஸாகவும் இந்த கடகராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டு அமைய போகுதுங்க? 2026 கடகத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65% நன்மைகள் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இதை சொல்கிறப்ப எப்படிலாம் நான் சேர்த்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைரனுடைய பிளேஸ்மெண்ட்டை கடகத்துக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகும். ஏன்னா கைரன் கடகத்தோட ரொம்ப டீப்பான கனெக்ஷன் கைரனுக்கு உண்டு. மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் கடகத்தை இயக்கக்கூடிய கிரகமாகவே நம்ம கைரன் தான் பார்க்குறோம். அது இவங்களுக்கு 10ல் இருக்குது. 10ல் இவங்களுக்கு கைரன் வருது அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு நிறைய விஷயங்களை நன்மைகள் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நெப்டினோட கன்ஜெக்ட் ஆகிருக்கிறதுனால இவங்க எதிர்பார்க்காத பணமெல்லாம் உங்களுக்கு வரும். இவங்க கொடுத்துருப்பாங்க, ரொம்ப ஆண்டு ஆகிருக்கும், அவங்கக்கிட்ட இருந்தாலும் பணம் வருமானலாம் இவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய பணமெல்லாம் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் சின்னதாக ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், எப்போயோ பண்ணியிருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ஷேர்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும். இன்னும் சொல்லணும்னா வீட்டில் செப்பு பட்டயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா கடகராசிக்காரங்க அதெல்லாம் இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா சரி பாருங்கள். உங்களுக்கான சொத்து அந்த செப்பு பட்டயத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா கைரன் வரப்போ தான் அந்த செப்பு பட்டயங்கள் காப்பர் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து ரெக்கவர் பண்ணாங்கன்னா இவங்களுக்கான சொத்து அந்த செப்பு பட்டயத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் கடகத்துக்கு 65% நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. கடகராசி நேயர்களுக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும், இந்த வருடம் இந்த விஷயத்தை செய்யணும், இல்லை இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அது இதுவாக இருக்குங்க சார். 2026 கடகராசிக்காரங்க எடுக்க வேண்டிய முக்கியமான ரெசல்யூஷன் என்ன அப்படின்னா, எந்திரிச்ச உடனே குளிச்சிடுறது இவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா அந்த நாளே சோம்பேறித்தனமாக தான் போகும். பொதுவாகவே கடகராசிக்காரங்க சில நேரங்களில் குளிக்கிறதுக்கு யோசிப்பாங்க, நேரம் ஆயிடுச்சு அப்படியே ஆஃபீஸ் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் தான். அப்படி இருக்கக்கூடியவங்க தூய்மையை எதிர்பார்க்கக்கூடிய நபராக அவங்க இருந்தாலும் இந்த குளிக்கிற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்திரிச்சனே இந்த வருஷம் குளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சோம்பல்லேருந்து பெரிய விடுதலை இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதை தான் இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷனை அவங்க எடுத்துக்கணும். கடகராசி நேயர்களுக்கு ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க போகுதுங்க? கடகராசிக்காரங்களுக்கு 2026 ஃபினான்ஷியல் லெவல் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, யுரேனஸ்னால ரொம்ப அதிகமான ஃபினான்ஷியல் கிரெடிபிலிட்டிஸ் வரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னா,
குரு வந்து இவங்க ராசியில் பயணிப்பார். கடகத்தில் குரு பயணிக்கிறப்ப தங்கம் விலை வந்து பயங்கரமாக ஏறும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் தங்கம் களவாடப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் தங்க நகைகளோ மித்த விஷயங்கள் இருந்தது, பணம் பொருள் இருந்ததுன்னா அதை பத்திரமா பார்த்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறது இந்த கடகராசிக்காரங்க இருக்காங்க. இல்லைன்னா திருட்டு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கடக வீட்டில் எப்பெல்லாம் குரு நுழையிறாரோ இந்த மாதிரியான அசம்பாவிதம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொண்ணும் பொருளையும் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா கடகராசிக்காரங்கள் இருக்குது. ஃபினான்ஷியல் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேனஸ்னால நிறைய செல்வம் சேரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கடகராசி நேயர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு சில விஷயங்களில் கவனம் இல்லை, ஒரு சில உறவுகளிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா அது எப்படிப்பட்ட உறவாக இருக்கும்? கடகராசிக்காரங்க 2026 கவனமாக இருக்க வேண்டிய உறவுகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுடைய ஹெல்த்லேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2 விஷயங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தந்தை ரீதியான உடல் நலத்தில் அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களோட சண்டை போடுவாங்க. வாடா உம்புக்கு வாடா அப்படின்னு வழியை வந்து சண்டை போடுவாங்க. உங்கள் மேலே தவறே இல்லைன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிடணும், அப்படியாப்பா சரிங்கப்பா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை கிட்ட கொஞ்சம் சுமூகமாக போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரங்க இந்த வருஷம் தப்பிச்சிடுவீங்க. அதே மாதிரி இளைய சகோதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அது எங்கர் பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்படின்னா ஆணை மட்டும் பண்ணி தர பாருங்க. இல்லைன்னா வாக்குறுதி கொடுக்காதீங்க. நான் செஞ்சு தரேன்னு சொல்லிவிட்டு கடைசி நிமிஷத்தில் அவங்களுக்கு செஞ்சு தராமல் போகிறப்ப நிறைய உறவுநிலை சிக்கலை இந்த வருஷம் கடகம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால பொதுவாகவே எல்லா உறவுகள்கிட்டையும் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு இந்த வருஷம் கடகத்துக்கு அமைஞ்சிருக்கு. கடகராசி நேயர்களுக்கு திருமண அமைப்பு அப்படிங்கிறது 2026 எப்படிப்பட்ட அமைப்பாக இருக்குங்க? கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்குமா 2026 நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஜூனுக்கு ஆஃப்டர் ட்ரை பண்ணிங்கன்னா நடக்கும். அதாவது நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் மந்த் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர்லேருந்து நவம்பர் வரைக்குமான காலகட்டங்களில் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த திண்ணில் இருந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு வாய்ப்பும் கூட கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். அந்த வயது வந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உடனே திடீர்னு போவாங்க, ஏதோ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போவாங்க. அங்கே போகிறப்ப இந்த பையன் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லி உடனே அமைகிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னா கடகராசிக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஃபேவராக இருக்குது கடகராசிக்கு. ஆனால் குரு வந்து ஜென்மத்தில் பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை மட்டும் தவிர்த்துட்டு இவங்க பண்ணுறப்ப இன்னும் சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குங்க? கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கணவன் மனைவிக்கான அந்யூன்யம் குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து கடகத்துக்கு இருக்குது. இன்னொரு விஷயம் உங்களுடைய ஹெல்த்தோட சேர்த்து ரிலேட் பண்ணி பார்க்குறப்ப இவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்டோக்ரைன் கிளாண்டில் டெஸ்டஸ் அண்ட் கொனாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான உறுப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து சில பிரச்சனைகள் வருவதற்கான ஆண்டுகளாக இது இருக்கிறதுனால அதனால் குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கடகத்துக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு தடவை வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது கடகத்துக்கு வந்து நல்லது. கடகராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஹெல்த் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வேறு ஏதேனும் வரக்கான வாய்ப்புகள் இருக்காங்க சார்? கடகராசிக்காரங்க இந்த 2026 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஹெல்த்தில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா கடகம் அப்படின்றப்ப இங்கே குரு உள்ளே குருனாலே வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு கோல். அவர் உள்ளே வரப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் ரிலேட்டடான எல்லா ப்ராப்ளமும் வரும். அதே மாதிரி கட் ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உணவு அப்படிங்கிற விஷயத்துலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு 2026 கடகத்துக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் டைஜஸ்டிவ் ரிலேட்டடான இஷ்யூஸ் மட்டும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கடகராசிக்காரங்க இந்த வருஷம் தப்பிச்சிடுவாங்க. கடகராசி நேயர்களுக்கு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 2026 எந்த துறை சார்ந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாக இருக்கும்? கடகராசிக்காரங்க 2026 ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறதே முதல் கேள்வி. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை சார் நான் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன், என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச சித்தப்பா ஒருத்தர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அவரோட பேச்சு கேட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க இந்த வருஷம் பண்ணணுமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. இல்லை சார் நான் ஏற்கனவே ட்ரேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ரொம்ப வருஷமாக பண்ணுறேன், எனக்கு ஓரளவுக்கு மார்க்கெட் பற்றி தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஜூனுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும். ஏன்னா என் மார்க்கெட்டோடைய அனாலிசிஸே பார்க்குறப்ப ஜூன் வரைக்கும் ஒரு வாலட்டைல் அனாலிசிஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேர் வாங்குறப்ப வந்து எஃப்எம்சிஜி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் அந்த விஷயங்கள் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எஃப்எம்சிஜி வந்து இந்த ஆண்டு வந்து டவுனாக தான் இருக்கும். ஆனால் கடகத்துக்கு வந்து இது வந்து பாசிட்டிவாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
கடகராசி நேயர்களுக்கு இந்த லோன் இஎம்ஐ பிரச்சனை எல்லாமே இந்த 2026ஆம் ஆண்டு குறைவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவு சாதகமாக இருக்குங்க சார்? 2026 கடகராசிக்காரங்களுக்கு கடன், இஎம்ஐ இந்த விஷயங்கள் குறையுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா குறையும். இல்லை அது எப்படி சார் நான் முயற்சி பண்ணாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்டால், இந்த வருஷம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ரொம்ப வீக் ஆகுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, முயற்சி எடுத்து பண்ண மாட்டீங்க. அதனாலேயே நிறைய வாய்ப்புகளை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் யாருக்கு இருக்குன்னா கடகராசிக்கு இருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு வாய்ப்பு வருது, அதனால் உங்களுக்கு பணம் வருதுன்னு சொன்னால் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா இந்த வருஷம் கடன்களை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கடகராசிக்கு உண்டு. அப்படி இல்லை நாங்கள் ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த வருஷம் கடன் இல்லை, அடுத்த வருஷம் 2027 முடிகிற வரைக்கும் அந்த கடன் நீட்டுக்கு தான் போகுது. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.